நமஸ்காரம். இன்டெகிரல் ஹியூமனிசம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்டெகிரல் ஹியூமனிசமானா என்ன? தமிழ்ல ஒருங்கிணைந்த மனிதநேயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருங்கிணைந்த மனிதநேயம் அப்படின்னு சொன்னா அது ஒரு தனி கோட்பாடு. அப்போ அதை இன்னும் கொஞ்சம் நீங்க விளக்கமா சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அது உள்நாட்டு பொருளாதாரம் சார்ந்தது அப்படின்னு நான் சொல்வேன். இப்போ பொருளாதாரம் நான் சொன்னோடனே உங்களுக்கு என்ன தோணும்னா, இஸ் இட் கம்யூனிசம் அப்படின்னு? இல்ல. தென் இஸ் இட் கேபிட்டலிசம்? இல்லவே இல்லை. கேபிட்டலிசம் டெஃபினட்டா இல்லை. ஏன்னாக்கா நீங்க த கிரேட் அமெரிக்கன் ட்ரீம் அது பார்த்துருப்பீங்க, அதுக்கு அப்படியே கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுல எல்லாமே எப்படி இருக்கும்னாக்கா தனி மனித சிறப்பு, தனி மனித மேம்பாடு, தனி மனித உயர்வு, தனி மனித ஆளுமை, இந்த விஷயங்களை வச்சு தான் எல்லாமே, அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். அதுக்கு ஒரு தேசமா நாம அந்த விஷயத்தை முன் வைக்கல. அதுக்கான காரணங்கள் எல்லாத்தையுமே நான் பின்னாடி சொல்றேன். இப்போ அந்த மாதிரி கம்யூனிசத்தையும் அவர் நிராகரிக்கிறார். அதுக்கு டிஃபரன்ஸ் என்னங்கிறத இன்னொரு வீடியோல சொல்றேன், கம்யூனிசம்க்கும் இன்டெகிரல் ஹியூமனிசம்க்கும். ஆனாக்கா அந்த ரெண்டையுமே அவர் நிராகரிச்சுட்டு நம்மளுக்கு புதியதா ஒரு திட்டம் கொண்டு வர, தட் இஸ் கால்டு கோட்பாடு கொண்டு வராங்க தீன்தயாள்ஜி. அது இன்டெகிரல் ஹியூமனிசம். அது ஜனசங்கத்துக்கும் அதுதான் கோட்பாடு, பாஜகவுக்கும் அதுதான் அடிப்படை கோட்பாடு. மனித நலன் மட்டுமே இதனுடைய குறிக்கோள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நாம தனிநபரா, ஒரு குடும்பமா, ஒரு தேசமா இந்த மனித நலன் நோக்கி தான் எல்லாமே நம்ம பண்ணணும். ஸோ ஒரு அரசியல் கட்சி அல்லது அரசியல் பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா எது நம்மளோட குறிக்கோளா இருக்கணும் அப்படின்னாக்கா சமூக பொருளாதார மாற்றம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ மேபி இதுல சோஷியல் இன்ஜினியரிங் இன்வால்வ்டா இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.